ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். 2025ஆம் வருஷத்துல நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சி வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 மணி அளவுல நடக்கவிருக்கிறது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட சனி பெயர்ச்சி. நவ கிரகங்கள்ல சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார். கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள் தான். எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் கிடைக்க செய்பவர் சனி பகவான். இந்த அடிப்படையில சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். 12 ராசிகள்ல மேஷ ராசி முதன்மையான ராசி. அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவா ரிசல்ட் தான் முக்கியம். அதை எப்படி அடையணுங்கிற வழியை ஈஸியா கண்டுபிடிச்சு சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். பொதுவா பிடிவாதக்காரர்கள், போராடி ஜெயிக்கும் குணம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதே அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அவசரமும் அதிகம். அதனால் அவதிப்படும் சூழ்நிலையும் அவர்களுக்கு உண்டு. மேஷராசியில்தான் சூரிய பகவான் உச்சபலம் பெறுகிறார். அப்ப சூரியனாவே அரசாங்கம், அரசியல், ஒரு நிறுவனத்துல பெரிய பதவி போன்ற விஷயங்களை எல்லாமே சூரியன் தான் குறிக்கும். எனவே மேஷராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை, அரசியல் தொடர்பு, அரசாங்க ஆதாயம் பெறும் பாக்கியம் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகம். நல்ல பேச்சு திறமை, மற்றவர்களை தன்னுடைய வழிக்கு பேசிய கொண்டு வருது போன்ற விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்கள் எப்படியாவது செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள். ஆனா இந்த கேரக்டர் எல்லாவற்றுக்குமே ஆப்போசிட்டான கேரக்டர் உள்ளவர் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் சனி பெயர்ச்சி ஆகும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பொது பலன்கள் நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் முதன்மையா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 7.5 சனி ஆரம்பம். இந்த 7.5 சனியில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சனி பகவான் 12 ராசி மண்டலங்களை, ராசிகளை முழுமையாக கடப்பதற்கு ஒரு 30 வருஷம் ஆகும். அப்போ 30 வயதுக்கு மேல் 60 வயதுக்குள் இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது 2வது 7.5 நாட்டு சனி. பொதுவாக 7.5 நாட்டு சனி இரண்டாவதாக வரும் பொழுது பெரிய பாதிப்புகளை தராது. மாறாக சிலருக்கு பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் தந்துவிடும். எனவே பொதுவா எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. 7.5 சனியின் ஆரம்பத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடு, அதாவது அயன சயன போகஸ்தானத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அயனம் என்றால் பயணங்கள், சயனம்னா தூக்கம், போகஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்திற்கு வர்ற சனி முதலில் அதிக தூக்கத்தை கொடுப்பார் அல்லது தூக்கத்தை கெடுப்பார். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். தூக்கம் வராமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், அல்லது அளவுக்கு அதிகமா தூங்கி அதனால உங்களுடைய அன்றாட வேலைகளை உங்களால செய்ய முடியாத ஒரு சூழல் வரும். ஆக 7.5 சனியின் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பம் பார்க்கும் பொழுது அது உங்களுடைய தூக்கத்திலிருந்து ஆரம்பமாகும். அளவுக்கு அதிகமா தூங்கி நீங்க அடுத்த நாள் காலையில சரியான நேரத்திற்கு உங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல் சிறு சிறு தடங்கல்கள் வந்து கொண்டே இருந்து அதுக்கப்புறம் அந்த 7.5 வருடங்களுக்கு பிறகு அது பெரிய பிரச்சனையா மாறக்கூடிய அமைப்பை இந்த 7.5 சனி தொடங்கி வைக்கும். இப்படித்தான் சனி வேலையை ஆரம்பிப்பார். அப்போ நாம தான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு காலையில அலாரம் வைத்து சரியான நேரத்திற்கு எழுந்து நம்முடைய வேலைகளை சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டோம்னாவே அன்றைய நாளின் பாதி வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிடும். காலையில சீக்கிரம் எழுவதை அடுத்த ஒரு 7.5 வருடங்களுக்கு மேஷராசிக்காரர்கள் ஃபாலோ செய்யும் பொழுது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு 7.5 சனி பாதிக்காது. ஜோதிட ரீதியில சனி பகவான் தான் இருக்கும் இடத்திற்கு நல்லதை செய்யக்கூடிய கிரகம். எனவே 12ஆம் வீடு என்பது தூக்கம் மட்டும் இல்லை. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே 12ஆம் இடம் தான். அப்போ வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்துல 12ஆம் இடம் தான் புதிய முதலீடுகள். புதிய முதலீடுகளும் செய்யலாம். சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா தான் பலன் கிடைக்கும். எனவே உங்களுடைய முதலீடுகளை ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்றது நல்லது. சனி பெயர்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இதுவரை இருந்த மனக்குழப்பம், ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு முழுமையா செய்ய முடியாமல் தவிக்கும் நிலை மாறி அந்த வேலையை முடிக்கக்கூடிய மனோதிடம் வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், வெளிநாட்டு கிளையன்ஸ்
இவங்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தொழிலுக்கு ஏற்ப அமைவார்கள். அடுத்ததா ஸ்கூல், காலேஜ்ல படிக்கக்கூடிய மேஷராசி மாணவர்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய சனி பெயர்ச்சி ஒரு தடுமாற்றமான அமைப்பை கொடுக்கும். குறிப்பா +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவ்வளவு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த சனி பெயர்ச்சி உருவாக்கி கொடுக்கல. மாணவர்களுக்கு மனக்குழப்பம், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழல். ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கும் போது நண்பர்களால் தடங்கல் அல்லது நண்பர்களால் தடுமாற்றம். இந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு பயமான மனநிலை மாணவர்களுக்கு வந்துடும். அதை தவிர மொபைல் போன் அடிக்கடி பார்க்கறது, மொபைல் போன்னால உங்களுடைய படிப்பை தொடர முடியாமல் போவது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போறது, இந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு மொபைலே சம்டைம் காணாம போகக்கூடிய அமைப்பு கூட வரும். எனவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் நீங்க போன்ல வச்சுக்காம புக் ஃபார்மேட்ல ஹார்ட் காப்பியா வச்சுக்கிறது நல்லது. சனி என்னதான் சோம்பல கொடுத்தாலும் சனி பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியில் மேஷ ராசிக்காரர்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் ஃபைனலா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கவலைப்படாதீங்க. காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் இதே நிலைதான். கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில ஆரம்பத்துல சனி சில தடைகளை கொடுத்தாலும் மன அழுத்தத்திற்கு பிறகு, அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய, வேலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்னொரு 2.5 வருடங்கள் கொஞ்சம் ஸ்லோவான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலம்தான். உங்களுடைய 10ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் இது ரெண்டுமே ப்ரொமோஷனுக்கான ஸ்தானங்கள் உங்க ஜாதகத்துல. அப்ப இந்த இடங்களுக்கு சுப கிரக தொடர்பு உங்க ஜாதகத்துல பெரிய அளவில் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். உங்க சுய ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தா கட்டாயம் உங்களுக்கு சனி பகவான் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்துல ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உங்க கம்பெனில இருந்து உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி சில வருடங்கள் வேலை செய்ய உங்களுக்கு அங்கிருந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்ப நீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கொள்ளலாம். 2.5 வருஷத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலனாலும் நீங்க அந்த அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அதே மாதிரி முதல் 1 வருடம் ஸ்லோ டவுனா தான் இருக்கும். குறிப்பா நீங்க அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்க பிசினஸ்ல பண்ற மாதிரி இருக்கும். 2026 மே மாசத்துக்கு பிறகுதான் பிசினஸ் பண்ற மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மேஷராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். சனி உங்களுடைய தன வருமான ஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பணம் கொடுத்தா வராது அல்லது கடன் வாங்கினா உங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் வரும். அதனால உங்களுக்கு மன உளைச்சல் வரும். அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எனவே முன்னெச்சரிக்கையா யாருக்கும் பணம் கொடுப்பாமல் இருப்பது நல்லது. அதே சமயத்துல பணத்தை கொடுக்கும் போதே பெருசா திரும்பி வராதுன்னு நினைச்சுக்கிட்டு அது தானமா ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்புல பணத்தை கொடுத்தாலும் நல்லது. இப்போ பணம் வரும் பொழுது வந்துட்டு போகுது அப்படின்னு உங்க மனநிலையில் இருக்கும் பொழுது பணம் தானா வந்துடும். அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடும் பொழுது அரசு வேலையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படணும். குறிப்பா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியே பார்வை செய்வார். இதனால உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் குதர்க்கமா, நேருக்கு மாறான சிந்தனையா இருந்து உங்களை தவறான வழிகள்ல செல்ல வைத்து உங்களுடைய பிரச்சனையில சிக்க வைக்கும். அதனால உங்களுடைய பெயர் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமா இருக்கணும். அதே சமயத்துல பேராசையும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்புறம் ப்ரொமோஷன் வாங்க ஷார்ட்கட் ஏதாவது செஞ்சு வேலை செஞ்சு ட்ரை பண்றதெல்லாம் மாட்டிக்குவீங்க. கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய மேஷராசி என்பவர்கள் முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா செய்வது நல்லது. 2025 மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியை ராகு பகவான் பார்வை செய்கிறார். எனவே சனி பகவான் உங்களுடைய வருமான ஸ்தானத்தையும் பார்வை செஞ்சுறாரு. அதே சமயத்துல கேது பகவான் 5ஆம் இடம், அதாவது ஷேர் மார்க்கெட் கூடிய 5ஆம் இடத்துல செல்வதும், ராகு உங்களுடைய ராசியை பார்ப்பதும், ஷேர் மார்க்கெட்ல நீங்க கவனமா இல்லாத பட்சத்தில் உங்களிடம் இருந்து பணத்தை வாங்கிட்டு உங்களை ஏமாற்றும் முதலீட்டு திட்டங்கள் உங்களை தேடி வரும். கவனமா இருக்கணும். அதிலும் குறிப்பா ராகு திசை நடக்கும், ராகு புத்தி நடக்கும் மேஷராசி என்பவர்கள் மிக மிக கவனமா இருக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு குறிப்பா திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய திருமணத்திற்குரிய 7ஆம் இடத்தையும்
பாக்கியத்திற்குரிய 9ஆம் இடத்தையும் பார்ப்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்கும். அரேஞ்ச் மேரேஜ் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கும். ஆனால் காதல் திருமணம் என்ற அமைப்பில் பிரச்சனைகள் வரும். எனவே வீட்டில் சொல்லி முடிந்த அளவு அரேஞ்ச் மேரேஜ் செய்வது உங்களுக்கு நல்லது. என்ன காரணம்னா 5ஆம் இடம்ங்கிறது காதல். அங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களோட பேரை கெடுக்கும். அதே சமயம் முடிந்த அளவு மேஷ ராசிக்காரர்கள் திருமணத்தை கோவிலில் செய்வது கேது பகவான் மூலம் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதே சமயத்துல கேது 5ஆம் இடத்துல இன்னொரு 18 மாதங்களுக்கு இருப்பதால் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும் அமைப்பிலும் அவர் வேலை செய்வார். எனவே இந்த வருடம் திருமணம் செய்யக்கூடிய, அதாவது 2025 திருமணம் நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் உடனடியாக குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாமல் நேச்சுரலா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் பொழுது பெற்றுக்கொள்வது நல்லது. தள்ளி போடும் பட்சத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகவோ அல்லது குழந்தையை பிறக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளோ உண்டு. கவனமாக இருக்கணும் இந்த சனி பயிற்சியில. ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியட் அதிகமாகலாம். ஆனா செயற்கை முறையில குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கும் மேஷராசிக்காரர்களுக்கு, அதாவது IUI, IVF முறையில எதிர்பார்க்கும், அது முயற்சி செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2025-26 உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். அதற்கு ராகு கேதுக்களுடைய அமைப்பு சாதகமாக உள்ளது. அடுத்து மேஷ ராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போறது அல்லது டாக்குமெண்ட்ஸ் மாத்தி எழுதுறது போன்ற பிரச்சனைகள் வரும். அதே சமயத்துல சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்ப்பதால் சொத்து வாங்கும் பொழுது அதற்கான கடன் பத்திரங்கள்ல கொஞ்சம் கவனமா படித்து கையெழுத்து போடுவது நல்லது. இல்லைன்னா கடன் மூலம் பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடமான கடனுக்குரிய ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய சக்திக்குட்பட்டு இந்த வருஷம் கடன் வாங்குங்க. உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்புல ஏற்கனவே உடல் உபாதையில் இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தியா வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல மாட்டி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஓரளவு ரிலீஸ் உண்டு. மேஷராசிக்காரர்களுடைய தந்தையார், அப்பாவுடைய தொழில் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம், மரியாதையும் எல்லாம் இருக்கும். அதே சமயத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு மே மாதத்திற்கு பிறகு சஞ்சாரம் செய்ய போகிறார். எனவே தாயாருக்கு உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் குறைபாடு, ஆபரேஷன், கண்டங்கள், மருத்துவமனை செலவுகள் அதிகமாகவும் கவனமா இருக்கணும். ஆக மொத்தம் 2025 முதல் 27 வரை நடக்கக்கூடிய சனி பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு மத்தியமமான முன்னேற்றத்தையும், ஒரு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு சனி பயிற்சியாகவும் அமையும். பரிகாரம் அமைப்புல பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்கள் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் பஞ்சமுக விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகளை குறைக்கும். பைரவர், குறிப்பா பிரம்மாண்ட பைரவர் தேய்பிரை அஷ்டமிகள்ல வழிபடுவதும், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு 12 நல்லெண்ணெய் விளக்கு மேற்கு முகமாகவும், வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு 3 நெய் விளக்கு வடக்கு முகமாகவும் இட்டு வழிபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுத்தரும். மேஷராசி நேயர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.